பண்டிகை நாளே வந்துட்டு நைட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. துரு டான்ஸை பார்த்தீங்களா? இந்த கண்ணாடி இன்றைக்கி பூரா கழட்டவே இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே தான் மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நைட்டாக இது நடக்கும். எப்பயுமே வந்துட்டு பண்டிகை நாள் காலையில் கூழ்பானை தூக்கிட்டு போயிட்டு நைட்டு இங்கே எல்லாம் பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு படைப்பாங்க. எல்லாம் பயங்கர டான்ஸு தான். இங்கே நாத்தனார் படைச்சாங்க. இன்னும் நிறைய பேர் மாவு பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த மாவிளக்கு மேலெலாம் ஒரு குச்சி சொருவிட்டு வருவாங்க. இந்த பண்டிகை வைப்ஸ்னாலே இதெல்லாம் பார்க்குறது தான் அந்த பண்டிகை வைப்ஸு. எல்லோரும் நீ என்ன புடவை கட்டியிருக்க, நான் என்ன புடவை கட்டியிருக்கேன், இந்த ஒரே மாதிரி நிறைய புடவைங்கள்லாம் இருக்கும். செட் சாரின்னெல்லாம் எடுத்து கட்டியிருப்பாங்க. இந்த பண்டிகை ஜோஸே அதுதான். என்னென்ன புடவை கட்டுறதுன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. நானும் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். பண்டிகைனாலே அதுதானே, நிறைய பேர் வருவாங்கள்ல. எல்லாம் மாவிளக்கு படைச்சிட்டு சாமிகிட்ட இது பண்ணோம். இன்னும் நிறைய பேருக்கு சாமிலாம் வந்து குறியெல்லாம் சொல்லும்ல, அதெல்லாம் நீங்கள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா, பொய்ன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சில நேரம் உண்மைன்னு தோணும், சில நேரம் என்னடா அவங்களே அடிச்சு விட்றாங்களான்னு தோணும். இங்கேயும் நிறைய சாமி வந்துச்சு.